ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கவுன்சிலிங்ல நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம கமெண்ட்லயுமே பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்சி, ஏடபிள்யூடி எல்லாத்துக்குமே மீனிங் தெரியும். டிடபிள்யூடி. ஸோ இதில் வந்து கவுன்சிலிங் எப்படி இருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து போஸ்டிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப எப்படி நான் வந்து என்னுடைய சொந்த ஊருக்கு போக முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கவுன்சிலிங் நடக்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கிறப்ப நான் எப்படி என்னோட சொந்த ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வரக்கூடியது ஓவராலாக நிறைய டிஎஸ்சி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்கூல் எஜுகேஷனு. அதுக்கடுத்து டபிள்யூடின்னு முடிகிறது எல்லாமே வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிடர், ட்ரைபல், அதுக்கடுத்து மோஸ்ட் பேக்வேர்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூல், சரிங்களா, சென்னை கார்பரேஷன், அதுக்கடுத்து கோயம்புத்தூர் கார்பரேஷன், இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கவுன்சிலிங்க்கான கால் வரும், சரிங்களா, இந்த பிளேசஸில் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே டைமில் தான் கவுன்சிலிங் நடக்கும், சரிங்களா. உதாரணத்துக்கு இப்போ 5ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா 5ஆம் தேதி தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஆகும். முடியறது வந்து 6ஆம் தேதி கூட நடக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரு சில இதில் அதிகமாக இருக்குது. 200, 250, 300 இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து 2 நாள் கூட கவுன்சிலிங் நடக்கும். ஆனால் டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எப்பயுமே ஒரே டேட்டில் தான் சொல்லுவாங்க. 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8ஆம் தேதி முடியுதுன்னா 8ஆம் தேதி எல்லாமே ஜாயின் பண்ணுறங்க, அல்லது 9ஆம் தேதி எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து டேட் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வந்து போயிடணும். அதே போல் கவுன்சிலிங் அப்பயே நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, சரிங்களா. எதுவுமே டவுட் கேட்டுருந்தாங்க, தனியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நியூஸ்லாம் பார்த்துருப்போம். யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் கொடுத்து சிஎம் முன்னாடி வாங்குற மாதிரி இருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே அப்பயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து டிஎஸ்சிலோ அல்லது வந்து ஏடபிள்யூடி, டிடபிள்யூடி இந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய கவுன்சிலிங். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நம்ம போஸ்டிங் வந்து வாங்கிட்டோம். போஸ்ட் வாங்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் நடக்கிறப்ப அதே டிஎஸ்சிக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார தான் போகிற மாதிரி இருக்கும். மாற்றி அது வந்து யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. அது மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் மீன்ஸ் வந்து மியூச்சுவலாக வேணால் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து ஏடபிள்யூடிலேருந்து டிஎஸ்சிக்கு போகிறேன் அப்படின்னா 2 பேரும் வந்து மியூச்சுவலாக இருக்கிற மாதிரி வேணால் நம்ம வந்து போய்க்கலாம். அதேமாதிரி கார்பரேஷன் ஸ்கூலில் வந்துட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாமே அந்தந்த கார்பரேஷன், இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, அந்த மாதிரி மதுரை, இந்த மாதிரியான அந்த கார்பரேஷன் ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாம். அப்படி தான் மாற முடியும். இல்லை நான் மாற்றி வரேன்னா அது யூனிட் ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கு வந்து என்ஓசி இதெல்லாமே வாங்கி மாற்றிக்க முடியும். அது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப தான் முடியும். இப்போ நம்ம வந்து மாற்ற சொன்னால் அது வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து கூப்பிட்றப்ப எப்படி நடக்கும் அப்படின்னா ரேங்க் வைஸ் தான், சரிங்களா. இப்போ நமக்கு வந்து ரேங்க் வைஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இதுலையுமே ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க டிசேபிலிட்டிக்கு தனியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் வைஸாக தான் கூப்பிடுவாங்க, டிஆர்பி ரேங்க் வைஸாக கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அதில் வேணால் நமக்கு வந்து நிறையா ப்ரிஃபரன்ஸ் இது ஆட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே உண்டு. ஸோ அதுக்குன்னு அதுக்கு எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அதுக்கடுத்து 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா ஒரு இது, 10 வருஷம் இருக்கிறது, அதுமாரி அந்த சீனியாரிட்டி இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து நம்ம போஸ்டிங் வாங்கின பிறகு தான். ஸோ இதுதான் நீங்கள் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போனால் இப்போ ஏடபிள்யூடியில் போயிட்டீங்கன்னா அடுத்து வேறு எங்கேனாச்சும் ஏடபிள்யூடி தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத விசாரித்து வச்சிங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதே போல் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது என்னென்னா வேகன்சி லிஸ்ட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வேகன்சி லிஸ்ட்டு அதிகமாக வந்து என்ன பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வரல. ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடி வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே நடந்த கவுன்சிலிங்க்கான அந்த வேகன்சி லிஸ்ட்டு நம்மளுமே சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஃபைனல் வரல. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப லாஸ்ட்டாக 2025 நடந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்த அந்த வேகன்சி லிஸ்ட்டு தான் எண்டு அப்போ வந்தது இன்னும் இல்லை.
ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பிடியில் கவுன்சிலிங் நடக்கிறப்பே வேகன்சி அதிகமாக இருந்த ஸ்கூல்லாம் கம்மியாக காட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ சயின்ஸ் போஸ்ட்டு வந்து 3 போஸ்ட்டு வேகன்சினா அங்கே 2 போஸ்ட்டு தான் காமிச்சிருக்காங்க, ஒரு போஸ்ட் வந்து காமிக்கல. அதே மாதிரி இப்பயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் 2 போஸ்ட் கூட ஒரு சில ஸ்கூலில் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கூலில் ஒரு போஸ்ட் கூட காமிக்கலாம். அதனால் நமக்கு வந்து நியூ வேகன்சி லிஸ்ட்டு இனிமேல் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் கவுன்சிலிங்க்கு டேட் எப்போ வேணாலும் சொல்லலாம். அதனால் எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்ம இனிமேல் சேஃப் சரிங்களா. அதனால் கவுன்சிலிங் வந்து ஆர்டர் வாங்கிட்டா 100% சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கவுன்சிலிங் நமக்கு கூடிய விரைவில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு பதட்டம் எதுவும் அடைய தேவையில்ல. நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.